பிரமோதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். என்னங்க இது? என்னமோ இன்னைக்கு என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்க. என்னது? நான் பாடின உன்னை பயமுறுத்துற மாதிரி இருக்கா? சரி சரி, இன்னைக்கு என்ன சாம்பார்? வெண்டைக்காய் சாம்பார். எது? இதெல்லாம் அறிவில்லாதவங்க சாப்பிடுறது. இதெல்லாம் ஒரு காய்கறி, இத மனுஷன் சாப்பிடுவானா? இத பார், டிசைன் டிசைனா கலர்ஃபுல்லா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல 4 வகையான சமையல் செய்யணும். 5 நிமிஷத்துல. 5 நிமிஷத்துலயா? ஐயோ, சரி ஒரு 6 நிமிஷம் எடுத்துக்க. குழம்புக்கு மிளகா அரைக்கும் போது மிளகா அரைப்பல்ல, நல்லா சந்தனமாட்டம் அரைக்கணும். எப்படி? நல்ல சந்தனமாட்டமா? சந்தனமே தெரியாதா? ஐயோ, இவ்வளவே நான் ஒருத்தி எப்படிங்க செய்ய முடியும்? டோன்ட் டாக், ஒர்க் மோர், டாக் லெஸ். ஐயோ, யாரோ அங்க சிரிச்ச மாதிரி தெரியுதே, யார் அது? நான் இல்லப்பா. அதானே பார்த்தேன். சிரிக்கிற மாதிரியா வேலை கொடுத்திருக்கீங்க? கிளி சீட் எடுத்த மாதிரி வாயில ஒரு புஸ்தகம். ஏதோ ஜோசியக்காரனாவது ஆகலாம் தான். இத பார், நான் இந்த கதையை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ சமையல முடிச்சிடணும். ஐயோ, என்ன இன்னும் மிளகாவை அரைக்கலையா? என்ன பண்ணிட்டு இருந்த எவ்வளவு நேரம்? அரைக்கிறேன். 50 கிராம் மிளகா வாங்கி வச்சது அப்படியே இருக்கு, இப்ப அரைச்சிடுறேன். ஒரு கை பிடிக்கணும், அம்மி அரைக்கணும் மாமா. கை வலிக்குது மாமா. ஒரு கை பிடிக்கணும், அம்மி அரைக்கணும் மாமா. நான் இழுத்தரைக்கிற போது கை பழுத்திருக்குது பாரு. நீ அழுத்தமான ஆளு, ஏன் கழுத்தறுப்பது ஏன்? அம்மி அரைப்பது பொம்பள வேலை தாண்டி, அதுக்கு போய் என்ன அழைப்பது ஏண்டி? அம்மி இழுத்தரைக்கிற போது நெஞ்சை இழுத்தரைக்கிற மானு, நீ அழுத்தமான ஆளு, ஏன் கழுத்தறுப்பது ஏண்டி? கை வலிக்குது மாமா. ஒரு கை பிடிக்கணும், அம்மி அரைக்கணும் மாமா. அம்மி அரைப்பது பொம்பள வேலை தாண்டி, அடி அதுக்கு போய் என்ன அழைப்பது ஏண்டி? அம்மி இழுத்தரைக்கிற போது நெஞ்சை இழுத்தரைக்கிற மானே, நீ அழுத்தமான ஆளு, ஏன் கழுத்தறுப்பது ஏண்டி? கை வலிக்குது மாமா. ஒரு கை பிடிக்கணும், அம்மி அரைக்கணும் மாமா.
இல்லப்பா ஒன்னதான் யோ இன்னையா பகல்லையே வெளியே சொல்ல முடியாத கணா கண்டுகிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். வண்டி வருமா வராதா? உட்காருங்க சார், உங்களுக்கு இல்லாத வண்டியா? ஆளை பார்த்தா சுமாரா தெரியுறீங்க. என்னத்த சார் சாப்பிடுறீங்க? இவ்வளவு வெயிட்டா இருக்கீங்க. பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு சாப்பிடுறேன். வண்டியை ஓட்டியாண்ணா? தமிழ்நாட்டுல இருக்கிற எத்தனையோ கோடி ஜனங்கள்ல இப்ப நம்ம பக்கத்துல யாருமே இல்ல. ஒண்ணு நான் உங்ககிட்ட பேசணும், இல்ல நீ என்கிட்ட பேசணும். திருடல, பொய் சொல்லல, வேலை கிடைக்கல, ரிக்ஷா எடுத்தேன். இதுல என்ன தப்பு? இத பாருங்க, உங்களுக்காக மட்டும் நீங்க ரிக்ஷா எடுத்திருந்தா நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். இதுல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். இத பாரு, நீ நான் ஏன் பிரிச்சு பேசுற? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இனிமே நாம 2 பேரும் பட்னியே கிடந்தாலும் சரி, நீங்க ரிக்ஷா ஓட்டக்கூடாது. இப்ப என்ன சத்தியம் பண்ணணும்னு சொல்றியா? சார் தம்பி, உன் நல்ல நேரம் நல்லா தெரியுது எனக்கு. 10 நாள் அந்த போஸ்டுக்கு நான் யாரையும் அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. காரணம் உன் குவாலிபிகேஷன் மட்டும்தான். சார், அப்படின்னா இந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? இந்த கன்சர்னுக்கு நான் ஓனர் இல்லையே, ஐ ஒன்லி மேனேஜர். தேங்க்யூ. ஹலோ, அந்த லெட்டரை பிஏட்ட கொடுத்துருங்க. குட். இப்ப பார் தம்பி, புதுமலையில ஒரு வேலை காலி இருக்குது. அது பண சம்பந்தப்பட்டது. அந்த வேலைக்கு ஒண்ணு மட்டும் இல்ல, யார அப்பாயிண்ட் பண்ணாலும் சரி 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி ஆகணும். அது கம்பெனியோட ரூல்ஸ். சார், உங்களால வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்காக 3 நாள் டைம் தரேன். இன்னைக்கு தேதி 22. இந்த 3 நாள்ல உன்னால பணம் கட்ட முடியலன்னா ஐ எம் சாரி. You may take this. நேத்துல இருந்து சாப்பிடலனாலும் பசிக்கல. உங்களுக்கு பசிக்குதா? இல்ல. தண்ணி கொண்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். நாதஸ்வர சத்தம் இங்க எங்கேயோ கேக்குது. பக்கத்துல யாருக்கோ கல்யாணம் நடக்குது போல இருக்கு. இல்ல? ஆமா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். சொல்லுங்க. கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் நம்மள யாருன்னே தெரியாது. நம்ம ஏன் அங்க போய் சாப்பிடக்கூடாது? எங்க படிச்சிருக்கீங்கல்ல, நமக்கு சம்பந்தம் இல்லாத கல்யாண வீட்டுல போய் சாப்பிடலாமா? இத பாரு, நான் பச்சையா சொல்றேன், நம்ம பசியோட ரேஞ்ச் என்னன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நாம பேசினதெல்லாம் வெறும் போலித்தனம் தான். நாளைக்கு சாப்பாடு கிடைக்கிறதா இருந்தா நாம பட்னி கிடைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல நாளன்னைக்கு கிடைக்கிறதா இருந்தாலும் நிச்சயமா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நம்ம பசியோட ரேஞ்ச் என்னன்னே தெரியல. அப்புறம் இஷ்டம். நான் பட்னி கிடக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா உங்களை பட்னி போடுறதுக்கு நிச்சயமா எனக்கு உரிமை இல்லை.